டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்ற பட்சத்துல தான் நமக்கு தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்னு மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு முன்பு உருவான 2 சுழற்சிகளுமே மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பட்சத்துல இப்ப இது வடக்கு நோக்கி நகருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு. அப்படியானால் எங்கெங்கெல்லாம் மழை பொழியும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா இன்றைய நாளை பொறுத்தமட்டில் அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக சென்னையில தான் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலையிலிருந்து மதியம் ஒரு 3 மணி நிலவரப்படி மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கு. அதற்கு மாறாக வெப்பநிலையானது 23 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதே நேரத்தில் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர பகுதிகளை பொறுத்த மட்டிலும் நமக்கு 40 50 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படியாக இருக்கும் பட்சத்தில் சென்னையில மழை எப்போ தொடங்கும்? ஏன்னா நமக்கு வரைகலை விளக்கம் என்ன சொல்லுதுன்னா மற்ற எந்த பகுதியிலுமே மழைக்கான கூறுகள் இன்றைக்கு தென்படல. ஆனா வெறும் சென்னையில மட்டும்தான் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கரெக்டா மாலை ஒரு 5 மணியிலிருந்து லேசான மேக கூட்டங்கள் உருவாகி அது படிப்படியாக மழையை மீளுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு 8 மணிக்கு சரியாக ஒரு 8 மணி அளவில் கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய சென்னை, கடலூர் உள்ளிட்ட இடங்கள், தொடர்ந்து கேளம்பாக்கம், மகாபலிபுரம், கல்பாக்கம், செய்யூர் உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து தண்டலம் உள்ளிட்ட இடங்கள், மறைமலை நகர், தாம்பரம், பூந்தமல்லி, ஆவடி, திருவள்ளூர், கண்டாரக்கரை, பொன்னேரி, பழவேற்காடு இந்த இடங்களில் மட்டும்தான் இன்று நைட்டு, அதாவது ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிற மழையானது அதிகாலை வரை நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நைட்டு ஒரு நல்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வெறும் சென்னை மட்டும்தாங்க. மற்ற பகுதிகளில் இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாளை இந்த மழையினுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த காற்று சுழற்சியானது, காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்றதுனால ஆந்திர பகுதிகளில் ஒரு நல்ல மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழையினுடைய தாக்கம் அங்கங்க கொஞ்சம் லேசானவும் மிதமான மழையாகத்தான் இருக்கும். கனமழைக்கான வாய்ப்புகள் எங்குமே நம்மளால பார்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திருவண்ணாமலை, நெய்வேலி உள்ளிட்ட இடங்கள், வேலூர் உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. தொடர்ந்து நம்முடன் ஜெபஸ்டின் வானிலை ஆர்வலர் இணைப்பில் இணைகிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நம்ம இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரும்னு எதிர்பார்க்கப்பட்டோம். ஆனா நமக்கு சேட்டலைட் படம் அப்படி சொல்லல. என்ன காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் முதல்ல இருந்தே, அதாவது வெரி பிகினிங் துவங்கும் பொழுதே இதனுடைய நகரும் வேகம் குறைந்து கொண்டே இருந்தது. இதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அப்பர் சர்க்குலேஷன், அதில் இருக்கக்கூடிய வெப்ப காற்று தடை செய்து கொண்டே வந்தது. அதனால்தான் இது முதலில் இது தமிழக கரையை நெருங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வந்த சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டு கரையை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அது மேற்கு திசைக்கு நகராமல் வடக்கு நோக்கியே நகர ஆரம்பித்தது. இப்பொழுது தற்போதைய சேட்டலைட் இமேஜ் படி கிட்டத்தட்ட சென்னையை கடந்த நிலையில் தான் அந்த ட்ரஃப் இருக்கிறது. இது மேலும் வடக்கு நோக்கியே நகர்ந்து ஆந்திரா பகுதி, ஒரிசா பகுதியிலே நல்ல மழையை தந்து மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் அருகிலே கரையை கடப்பதில்லை. அது கிட்டத்தட்ட அது வீக் ஆகக்கூடிய, வலுவிழக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இருக்கிறது. இதுல சென்னை இன்னைக்கு மழையை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலே வட கடலோர மாவட்டங்களிலே மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், புதுச்சேரி இந்த பகுதிகளில லைட் ரெயின்ஸ், அதாவது லேசான அல்லது மிதமான மழை, ஒரு சில இடங்களிலே கொஞ்சம் கனமான மழை இருக்கலாம். மற்றபடி சென்னையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சென்னையிலும் இதே நிலைதான், லேசான மிதமான மழை, ஒரு சில இடங்களிலே கனமழை இருக்கலாம். பொதுவாக சென்னையிலே கேடிசிசி மாவட்டங்களிலே இன்னைக்கு கனமழைக்கோ, அதிகனமழைக்கோ, தொடர் கனமழைக்கோ வாய்ப்புகள் இல்லை. இந்த சிஸ்டம் 21ஆம் தேதி புவனேஸ்வர், பங்களாதேஷ் அருகே அது மெதுவாக அது தன்னுடைய வலுவை இழக்கும்.
தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினுடைய எதிர் தரப்புல இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்தம் தான் இதை தடை செய்து கொண்டே வருகிறது. பொதுவாக இன்றைக்கு கடல் மட்டம் சற்று உயர்ந்து காணப்படுவதுடன் கடலினுடைய அலைகள் அந்த சென்னை மற்றும் வங்க கடலோரமாக கடலினுடைய அலைகள் சற்று அதிகமாக காணப்படும். பகல் நேர வெப்பநிலை குறையும், இரவு நேர வெப்பநிலையும் குறையும். தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும். ஆங்காங்கே லைட் ஷவர்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்த மட்டிலே இது வங்கக்கடல் முழுவதுமாக வியாபித்து இருக்கிறது. அதாவது வங்கக்கடல் முழுவதுமாக மிக 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 கனமழையை கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த டைரக்ஷன் இது சற்று சில டிகிரி திரும்பி இருந்தால் நிச்சயமாக தலைநகர் மட்டுமல்ல தமிழகமே மிகப்பெரிய மழை பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடும். ஆனால் இயற்கையே நமக்கு அரணாக இருந்து வெப்பக்காற்று அதிகமாக இருந்ததினாலும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறுகள் உயர்வாக இருந்ததினாலும் இது கரை பக்கம் வரவிடாமலே இது கடலிலேயே சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். சென்னையில மழையினுடைய தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததற்கு ஒரு காரணமும் இதுதான் ஒரு காரணம். இப்பொழுது வங்கக்கடலிலே மிக கடுமையான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து நல்ல மழை வங்கக்கடல் முழுவதுமாக இந்த முழு மழையுமே கடலிலே தான் பெய்திருக்கிறது. இந்த முழு மழையும் தமிழகத்திலே பெய்திருந்தால் நிச்சயமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இயற்கையே நமக்கு அரணாக இருந்தது என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு ஜிபசிங் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.